அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில் இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒரு சமூக பொருளாதார மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கிராமப்புற பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பால்வளத்துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதன் விளைவாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்திலிருந்து இந்த புதிய ஒன்றியமாக பிரிக்கப்பட்ட நேரத்தில் இங்கு பால் கொள்முதல் மிக குறைவாக, அதாவது சுமார் 16,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் அது 34,000 உயர்ந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இதை இன்னும் மேலும் உயர்த்துவதற்கு இன்றைக்கு இந்த ஆய்வு கூட்டத்தில் பல கருத்துக்களை பேசியிருக்கின்றோம். நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடை பராமரிப்பு வட்டியினரிடம் கால்நடைகள் புதுசாக வாங்குவதற்கான கடன் உதவி, அதே போன்று தாட்கோ டாப்சிக்கோ போன்ற அமைப்புகள் மூலமாக பல்வேறு மானியத்துடன் கூடிய கடன் உதவி போன்றவையெல்லாம் வழங்குவதற்கு அரசு துறை சார்ந்த அறிவுரைகளுக்கு இன்றைக்கு விரிவான விளக்கமான அறிவுரைகள் நாங்கள் தெளிவாக வழங்கியிருக்கிறோம். ஏன்னா அது உடனடியாக அவற்றை கடைபிடிப்பாங்க. அதேபோல் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அவருடைய ஃபேர் ப்ரைஸ், நியாயமான விலை கிடைப்பதற்கு ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் போன்றவை நம்ம எடுத்திருக்கோம். அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே வருகின்ற காலகட்டங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி பெருகவும் அதே போன்று எங்களுடைய கொள்முதல் அதிகரிப்புமான வாய்ப்பு நிறைய இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் ஆவின் பாலகம் இங்கே தொடங்கப்படாமல் இருக்குது. அதுக்கான இடங்கள் இதெல்லாம் தேர்வு செய்யுது. கலெக்டரேட் ஒன்று வைக்கணும்னு கேட்டால் ஆவின் பால் ஆவின் நிறுவனம் சார். ஆவின் நிறுவனம் இப்போ வேலூரில் ஆவின் நிறுவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஆவினில் நான் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி, எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மெஷின்ஸுடைய கெப்பாசிட்டி மாறானவுக்கு நம்ம பால் கொள்முதலை கொண்டு வரலாம்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இப்போ 38 லட்சம் லிட்டர் பால் ஆவின் கொள்முதல் செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் கூட அந்த அம்மாபாளையம் திருவண்ணாமலை அம்மாபாளையம்